இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாலிசி பஜார் 18th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 23rd டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 4.43% ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். யூஸ்வலாக இதை மாதிரி ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மறுபடியும் ப்ரைஸ் அந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் திருப்பியும் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல டிமாண்ட் ஜோனை டச் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் ஹை வச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்துருச்சு. இதை வந்து இமீடியட் டிமாண்ட் ஜோனாக கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும். இது ஒருவேளை இந்த டிமாண்ட் ஜோன் இங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ரெட் லைன் என்னோட செல் டேட். நான் ஃபஸ்ட்டு ரீப்ளே பண்ணுறேன் கேண்டில் ஸ்டிக்கை. நம்ம வாங்கின அன்னைக்கு ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அந்த ஓப்பன் ப்ரைஸில் நம்ம வாங்கின அன்னைக்கு 3.93% மேலே போயிடுச்சு. நான் ஒரு நாள் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணின அடுத்த நாளும் நல்ல மூவ்மெண்ட்டு 2.97%. இதுக்கு அடுத்த நாள் ஒரு பேஸ் கேண்டில் விழுந்தனால நான் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.